பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் இந்த நாளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை உறவுகளே, இன்றைய நாளிலே கடைக்காணிய ஆராதனையை நம்முடைய ஐக்கிய சங்கத்தினர்கள் சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள். அனைவரும் அவர்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் ஈவுகளால் அன்பின் பூர்வமால் ஆண்டவரே, எங்கள் வாழ்வுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாத கரங்களினாலே வழிநடத்தி எங்களுக்கு தாயாக, தந்தையாக, உறவாக, உறுதுணையாக எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்போடு பயணிக்க செய்கின்ற எங்கள் பரிசுத்தமான தாயின் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களுக்கு வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தெய்வீகமான திரு ஆராதனையை கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். இதை முன்னெடுத்து நடத்துகின்ற எங்கள் பெண்களை சங்கத்தின் உறவுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய ஆராதனையை நடத்துகின்ற பொழுது பக்தியோடு, பயத்தோடும், நடுக்கத்தோடும் நாங்களுடைய தொழுது கொள்ளவும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையவும். ஆண்டவரே, இந்த ஆராதனை எந்த நோக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆராதனை முழுவதும் இந்த பிரசனத்தினாலேயும் ஆளுகை செய்யும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பவனி பாடலாக கீர்த்தனை 103வது பாடல் சாலமோன் ராஜா சங்கையின் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த 103வது கீர்த்தனை பாடலை பாடும்போது என்னுடைய சங்கத்தினர்கள் குழந்தைகளும் பவனியாக சென்று காணிக்கை பொருட்களை படைப்பார்கள். 103வது கீர்த்தனை சாலமோன் ராஜா சங்கையின் ராஜா.
உலகில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் குணப்படுத்தும் சமாதானத்தை பகிர்தல் என்ற கருப்பொருளின் மூலம் சுற்றுச்சூழல் நெருக்கடி, போர்கள், சச்சரவுகள் மற்றும் பெண்குலை ஆகிய 3 பிரச்சனைகளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். துன்பப்படுகிறவர்களையும் முடக்கப்படுகிறவர்கள் பிரச்சனைகளையும் இயற்கையையும் விலங்குகளைப் போல தங்களுக்கு பேச இயலாதவர்களின் அழுகையின் சத்தத்தையும் கேட்க அழைக்கப்படுகிறோம். கடைசி காசின் ஐக்கிய ஆராதனை கடவுளோடும் மனிதரோடும் இணைந்து நீதி, சமாதானம் மற்றும் ஒப்புரவாகுதல் நிறைந்த உலகத்தை நோக்கி பயணிக்கும் நமது அர்ப்பணிப்பை நினைவு கூறவும் கனப்படுத்தவும் இந்த ஆராதனை வழிவகுக்கிறது. ஜீவனுள்ள தேவனத்தில் வாருங்கள், வறியவர்களின் ரத்தம் மிக்க வாருங்கள், விடுதலையை நாடுபவர்களுடன் இணைந்து போராட வாருங்கள், கடவுளின் நீதியை காயப்படுத்தும் அனைத்தையும் எதிர்க்க வாருங்கள், கடவுளை இடைவிடாமல் தேடும் விசுவாசிகளோடு ஒருங்கிணைந்து அவர் சந்நிதி நோக்கி வாருங்கள். சில நிமிடம் அமைதியாக இருப்போம். அதற்கு அடுத்தபடியாக நெடுமுத்தி ஏற்று
இன்றைய சமுதாயம் சீர்கெட்டு விட்டது. மனுஷனுடைய ஒழுக்கம், நடத்தை, நல்வாழ்வு, உயர்மை எல்லாம் கெட்டுக் கொண்டது. அக்கிரமத்தை அது அப்படித்தான் என்றும், கெட்டதை கேடிலே என்றும், பாவத்தை பரவாயில்லை என்றும் நினைக்கின்ற, பேசுகின்ற, சாதிக்கின்ற அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்று சீரழிந்து கிடக்கிறது என்றால் அதை மறுப்பதற்கு அது இன்றைய நேற்றைய பிரச்சனை அல்ல. ஏதேனில் ஆரம்பித்தது இன்றும் தொடர்கிறது என்றால் அது மிகையாகாது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருந்தது என்றும், அவன் இருதயத்தில் இணைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இது ஆதிமாதத்தில் நடந்தது. அன்றைக்கே கர்த்தர் இவ்வளவு மனஸ்தாபப்பட்டார் என்றால்,
சேதத்தை ஏற்படுத்துகிறது. சுனாமி கடலுக்கு அடியில் ஏற்படுகின்ற நிலநடுக்கம் சுனாமி என்று சுனாமியாகும். சுனாமி என்று சொன்னாங்க நமக்கு டிசம்பர் 26ஆம் தேதி நினைவுக்கு வரும். இது 2024 ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். ஏறக்குறைய 11 நாடுகள் பாதிக்கப்பட்டு 2,50,000 பேரை பலிபயந்துள்ளனர். நிலநடுக்கம் என்பது பூமிக்கு அடியில் கண்டத்திற்குள் நகர்வது அழுத்தம் அதிகமான காரணத்தால் ஏற்படுகிறது. இதை பூமி அதிர்ச்சி அல்லது பூகம்பம் என்று கூறலாம். இதனால் அதிக உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படுகிறது. 2010 வட அமெரிக்காவில் உள்ள ஹெய்ட்டி என்ற இடத்தில் 10 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சமீபத்தில் உத்தரகாண்டில் ஒரு கிராமத்தையே அடித்துச் சென்ற துயர ஆதாரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் வெள்ளத்தில் அழைத்துச் செல்லப்படுகின்றன. குடும்பத்தில் பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் அனைவர் உயிருடன் மீட்கப்பட்டவர்களின் வாழ்க்கை, அவர்களின் பொருளாதாரம் எப்படி என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்றது. விமான விபத்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி புறப்பட்ட விமானம் சிறிது தூரத்திலேயே விபத்துக்குள்ளாகி விமானத்தில் இருந்தவர்கள், விழுந்த இடத்தில் இருந்தவர்கள் 270 பேர் உயிரிழந்தனர். இது இந்தியாவின் மிக மோசமான விமான விபத்தாகும். கடந்த வெள்ளியன்று சவுதியில் இந்திய விமானம் ஒன்று சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறது. விபத்துக்குள்ளாகி விமானம் தீப்பிடித்து எரிந்தும் விமானியும் இறந்துவிட்டார். சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட பஸ் ஆக்சிடென்டில் 45 பேர் மெதினாவுக்கு செல்லும்போது உயிரிழந்தனர். புயல் வெள்ளத்தாலும் மக்கள் மட்டுமன்றி கால்நடைகளும் பாதிக்கப்படுகின்றனர். சாலை விபத்து ஏற்படாதவரும் நாம் ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு இருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்ப ஜபத்திலும் சபையும் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்திலும் நாம் வாழும் தேசத்திற்காக பிற தேசங்களுக்காக ஜெபிக்கவும், நாம் பூமியை நேசிக்கவும் அதை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை கற்றுத் தரும்படி ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்நிகழ்வுகள் ஏற்படும் போது இதை அரசாங்கம் கையெழுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் செய்யவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் கர்த்தர் ஞானத்தை தந்துள்ள நாம் அனைவரும் சேர்க்கிறோம். ராமாவில் ஹிரோஷிமாவில் சால்வடாரில் ஒரு குரல் கேட்கிறது. தங்கள் குழந்தைகளுக்கு ஆறுதல் சொன்ன பெண்கள் இப்போது இல்லை. அழகிய மலர் மாடுகளால் துக்கத்தை போக்கவும், போர் இயந்திரத்தை வெறுக்கும் வேதனையான குரல்களை அமைதிப்படுத்தவும் இயலவில்லை. கைவிடப்பட்ட நிலையும் தனிமையும் வெறுமையும் வேதனை அளிக்கின்றது. நம்மிடையே இருக்கும் விரோதிகளையும் சத்துருக்களையும் அன்பாலும் இரக்கத்தாலும் நமக்குள் ஒருங்கிணைக்க முடியாத நிலையால் அவல நிலை காணப்படுகிறது. நாம் நம் குழந்தைகளை அவர்கள் தாயை பார்த்தால் நமது தலைவர்களும் வீரர்களும் அவர்கள் வீசும் குண்டுகளையும் போருக்கான முன்னெடுப்புகளையும் நிதி திட்டங்களையும் மறந்துவிடுவார்கள். பல மைல் தொலைவில் இருக்கும் தேசங்கள் ஒருமித்த கர்த்தருடைய ராபோதனத்தை பயிர முடிந்தால் அவர்கள் பகிர்ந்து கொள்ள அன்பான இதயங்களை கொண்ட குடும்பங்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய அளவு நம்மை வியக்க
இவைகளை தாண்டிக் கொள்ள வேண்டும். நான் நீதிக்காக குரல் கொடுத்ததால் இவைகளை தாண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு சொந்தமல்லாதவர்கள் மறுத்தபோது அவர்கள் நடக்க ஆகாததில் நான் பங்கேற்றிருக்கிறேன். தாய்மார்களின் அழுகைகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களின் குமாரரும் குமாரத்திகளும் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்பட்ட காரணத்தினால் அவர்களின் குமாரரும் குமாரத்திகளும் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்பட்ட காரணத்தினால் என் எலும்புகளுக்குள், என் சதைகளுக்குள், என் இதயத்திற்குள் ஏன்
இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நாம் உலகெங்கும் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் அனைத்து திருச்சபை மக்களோடும் ஐக்கியப்பட்டவர்களால் நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்த அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வாயிலாக பயபக்தியோடு கடவுளுக்கு முன்பதாக அறிக்கையிடுவோம். வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்த்தரை உட்பவித்து கண்ணுகளிடத்தில் பிறந்து பொதுவிழாவுக்கு பாடுபட்டு சிலுவையில் அழைத்து மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவருக்கும் மருத்துவருக்கும் ஞானத்தை படைத்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரிகேயர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சிதறமரவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தோற்றங்களை செலுத்திக் கொண்டிருந்தால் விடத்தடைவர்களை கொடுக்கிறேன். தோத்திரம் செய்தே கிறிஸ்தவர்கள் வாழ்விலே கடவுள் பிறந்த நாட்களிலே சிறப்பாக பாதுகாத்து வருகிறார். குறிப்பாக நாளிலே தன்னுடைய 70 ஆண்டுகள் வாழ்வை நிறைவு செய்து 71வது ஆண்டிலே 71வது பிறந்த நாளை காணும்படியாக கடவுள் கொடுத்த வாழ்க்கை நாம் நன்றி செலுத்தும்படியாக இருக்கிற நம்முடைய சரிசெய்த செயலர் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் 2 ஆண்டுகள் வெளிநாட்டிலே பணிபுரிந்து சுகபத்திரத்தோடு கடவுள் மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு கடவுள் நுழைத்து வந்தார் என்ற நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிற தன்னுடைய சுகபர் ஜான்சனுக்காகவும் கடவுள் கிருபையினாலே கடவுளுடைய வீடை கட்டுப்படியாக வாக்கியம் செய்து கொண்டிருந்தால் அந்த வீடை ஒரு திருவாயிலே இருக்கின்ற நன்றி செலுத்தும்படியாக இருக்கின்ற திருமதி கஸ்தூரிமாவுக்காக அனைவருக்காகவும் ஆண்டவர் நோக்கி நன்றி செலுத்தி அன்றாடுவோம்.
மகா கிருபையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்து எங்கள் வாழ்வை உங்களுடைய ஆசீர்வாதங்களினாலே வழிநடத்துகின்ற பரிசுத்தமான தாயின் தந்தையுமான கடவுளே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக உன் விசுவாசம் தெரிந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் மாற்றி வருகின்ற பரிசுத்தப்படுவதற்காகவே ஆண்டவரே நீ செய்த அளவரிய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த கர்த்தர் 2 நாட்கள் முழுவதும் இந்த தயவு நாளை எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த வழிபாடுகளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆயுளோடு இந்த இடத்துல அமர செய்கின்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, தன்னுடைய 71வது பிறந்த நாளை காண்படியாக செய்து உபதேசங்கள் செய்த திருமதி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 70 ஆண்டுகள் ஐயாவுடைய வாழ்வை நம்முடைய கண்ணின் கருவிகளைப் போல பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மனைவியருடைய அருகில் நடப்பட்ட திராட்சை செடி போலவும் ஒளிமுறை கட்டுகளைப் போலவும் பிள்ளைகள் வாழ்வாய் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை ஐயாவுக்கு தந்திருக்கிறேன். கொடுத்த பொறுப்புகளுக்காக, சமூக பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நீண்ட ஆயுளையும் நெடிய ஆரோக்கியத்தை தந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஐயா அவர்களை பலப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தவிர அவர்கள் வழியாக அநேக நன்மைகளை திருச்சபைகளை செய்ய நிறைவு செய்வதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அம்மா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அந்த நாட்களில் அம்மாவுக்கு ஏற்பட்டிருந்த இந்த விலகினத்தை பற்றியும் ஜலம் பரிகரணமாக இருந்து சுகபத்திரமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக உங்களுடைய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தைப்படி குடும்பத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆகவே கடந்த 2 ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாளிலே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள செய்து அந்த பணிபுரிபடியாக செய்த திருவிக்காக சகோதரன் ஜான்சனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆகவே நாங்கள் வெளிநாட்டிலே கூட இருந்த பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவர் அவருடைய அருமை மகனை கூட இருந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜான்சனுக்கு நல்ல சுகத்தை பலத்தையும் ஜீவனையும் தருவதாக வேண்டுமாக இதோ இந்த இடத்துல வந்து உன்னை தொழுது கொள்ளக்கூடிய மகா வாக்கியத்தையும் சாக்கியத்தையும் அவர்கள் நமக்கு தந்தை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகவே என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே அருமை மகனுக்கு உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தந்து மகனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உன்னிடத்திலே உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மகனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு அருமை மகனை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுவருடைய முயற்சிகள் எல்லாம் ஈடும் என்று சொன்ன வார்த்தையின்படி கஸ்தூரி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிரபந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இலங்கத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி ஆண்டவரே அதை முடிப்பதற்கு நீர் ஆயத்தம் செய்திருக்கிறேன். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தோடு உடைய ஆசீர்வாதமான அந்த வீட்டை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மாவிற்கு நல்ல சுகத்தை கடந்த ஜீவனித்தார் ஆண்டவரே முழுமையாக நிறைவாக அந்த வீடு கட்ட கிருபையுள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதுவும் இன்றே தருவேன் என்று ஆண்டவர் பிள்ளைகளுக்கு 2 தனியான நன்மைகளினாலே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஆண்டவரை. குறிப்பாக எங்களுடைய நேற்றைய நாளிலே எங்களுடைய பேராயர் ஆலோசனை சங்க செயலர் இவர்களெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்க்கவும் ஆண்டவரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் செய்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்கள் பேராயர்கள் ஆலோசனை சங்கத்தில் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்கள் வழியாக இந்த திருச்சபை வளர்ச்சியை முன்னெடுக்க கிருபைகள் வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். தாழ்த்துகள் பேசும் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்தவ மாணவர்களே, இந்த பெண்களுக்கு செலுத்தினார் இருக்கின்ற கடைசி காசின் ஆராதனையிலே அவருடைய வார்த்தையை ஒருபடியாக திருச்சொல்லி நாங்கள் சுவிசேஷத்திற்கு சொல்லி ஆயிரமா திருமதி பரிசுத்தவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை வருகிறார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்ததான அந்த பெரிதான கிருபைக்காக முதலாவது என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறதான இந்த பரமக்குடி குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கு பெண்கள் ஐக்கியத்தினருக்கும் நமது சபையில் இருக்கிறதான சபை சங்கத்தினருக்கும் மற்றும் சபையாருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம கருணைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான லூக்கா எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த பெண்கள் ஐக்கிய ஆராதனையிலே என் தேவன் தாமே எங்களோடு கூட நீ பேசும்படியாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற நாங்கள் இங்கிருந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஆத்மாவிலே பலப்பட்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு என்ன? கிறிஸ்துவின் குணப்படுத்துதல். கிறிஸ்துவின் குணப்படுத்துதலையும் சமாதானத்தையும் உலகிற்கு பகிர்தல். கிறிஸ்துவின் குணப்படுத்துதல். கிறிஸ்துவின் குணப்படுத்துதல் என்று நம்ம சொல்லும்போது நம்ம வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அநேகருடைய வியாதிகளை குணமாக்கி இருக்கிறாரு. திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிச்சிருக்கிறாரு. எளியோரை வாழ வச்சிருக்கிறாரு.
கூட்டம் அவரை குறை சொல்வதற்காக இருந்தது. இன்னொரு கூட்டம் பார்த்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று வாஞ்சியோடு சத்தியத்துக்காக அவருக்கு பின்பதாக ஒரு கூட்டம் இருந்ததை நாம் தெரிந்து கொள்ள முடியும் வேதத்தை பார்க்கும்போது. இந்த நாளிலே நம்மளுக்கு அருளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதியில இரு நபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இரு விதமான நபர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த விதமான நபர்களுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான சூழல்கள்ல அவங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு நபர் ஐஸ்வர்யவான், இன்னொரு நபர் தரித்திரர். ஐஸ்வர்யவான் லாசரு. இரு நபர்களை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் இந்த வகையில நாம பார்க்க முடிகிறது. ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு, ரத்தாம்பர் உடை தரித்தவராய் இருக்கிறாரு, நல்ல வசதி வாய்ப்போட சம்போகமாய் வாழ்ந்து சம்பிரமமாய் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி இருக்கிறாரு? அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாரு. எந்த ஒரு குறைவுமே அவருடைய வாழ்க்கையில, ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருன்னா, அவருடைய வாழ்க்கை நிலை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மட்டும்தான். உயர்ந்த வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு, ரத்தாம்பர உடை அணிந்திருக்கிறாரு, நல்ல சாப்பிட்டு திருப்தியா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாருன்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய பின்னணியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்யவானுக்குள்ள இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அவனுக்குள்ள தனக்கானதை மாத்திரம்தான் நான் செய்யணும், தனக்கு மாத்திரம்தான், தான் தான் ஆணவம். அவனுக்குள்ள நான் தான் என்கிறதான ஆணவம், அவனுக்குள்ள நான் தான் என்கிறதான கர்வம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை அமர்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, எதற்காக ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே அவர் உங்களுடைய சமூகத்தை அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த ஐஸ்வர்யவானுக்குள்ள இருந்ததான பெருமை, அந்த ஐஸ்வர்யவானுக்குள்ள இருந்ததான கர்வம், அந்த ஐஸ்வர்யவானுக்குள்ள இருந்ததான தான் தான் என்கிறதான எண்ணம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிகப்படியான உயர்வுகளை கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் மாத்திரம்தான் மகிமை கொடுக்கணும். அந்த கணத்துக்குரியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெருமைக்குரியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மகிமைக்குரியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்? அதிக நாட்களில அந்த ஐஸ்வர்யமான போல ஒரு சில நேரங்களில நம்மளுடைய தாழ்ந்தினாலதான் இந்த உயர்வு வந்தது, நம்மளுடைய முயற்சியினாலதான் இந்த உயர்வு வந்தது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய சுயத்திற்கு இடம் கொடுத்து, நான் தான் இதுல முயற்சி பண்ணினேன், அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. எத்தனையோ பேர் இந்த முயற்சிகளை பண்ணாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க கடவுள் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சதுனாலதான் அவங்க அந்த உயர்வை அடைந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில பணக்காரனா இருந்த போது பெருமைக்கு இடம் கொடுத்திருந்தார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். பெருமைக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவரால் தேவ சமூகத்துக்கு போக முடியல. அவனவன் தனக்கானது அல்ல பிறருக்கானதையும் நோக்குவானாக சொல்லி வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு.
கொடுக்கப்பட்டிருக்கிறதான இரண்டாவது நபர் லாசரு. அவரை குறித்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யமானுடைய வாசல் அருகே உட்கார்ந்திருக்கிற ஒரு தரித்திரர், ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் நம்மளுடைய தேவை சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. சும்மா ஆண்டவர் வந்து ஒரு கருத்துறெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட்டிட்டு போயிடுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம சும்மா அவர் வந்து மறுசமிட்டு ஆபிரகாமுடைய மடியில தூதரால கொண்டு போய் விடப்பட்டுருவாரா ஒரு தரித்திரர்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. சும்மா கொண்டு போய் ஆண்டவர் விட மாட்டாருல்ல. ஏதோ ஒரு தருணத்துல அவனுக்குள்ள கடவுள் மீது ஒரு நம்பிக்கை, கடவுள் மீது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். என்னைக்கு நான் என் கடவுள் என்னை போஷிப்பார், என் கடவுள் என்னை பலப்படுத்துவார், என் கடவுள் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு அவன் பார்த்துருந்தான். அவன் உடம்பெல்லாம் பருக்கள், நாய்கள் வந்து அவனுடைய சரீரத்தை நக்கிற்று என்று வேதம் கூறுகிறது. அப்ப எவ்வளவு பலவீனத்தோடு அவன் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு அவன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி வந்ததுனால மாத்திரம்தான் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் தேவதூதரால் விடப்பட்டார். இன்று நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமா? ஐஸ்வர்யவான் உயர்ந்த வஸ்திரம் தரித்திருந்தாரு. ஆனா தரித்திரன், வாசல் அருகே இருந்த தரித்திரன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டார். உலக பிரகாரமாக வாழும்போது இந்த உயர்ந்த வஸ்திரம் பார்வைக்கு அருமையாக தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் உடைதான் நம்மை நித்தியமாய் வாழ வைக்கும் என்பதை அந்த தரித்திரனுடைய வாழ்க்கைக்கு கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த தரித்திரனுடைய வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சா ஒரே நிமிஷம் தன் வாசல் அருகே இருக்கிறதான அந்த பிச்சைக்காரரை, அந்த தரித்திரரை, அந்த லாசருவின் வாழ்க்கையை மாற்றிருக்க முடியும். அவரும் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய இருதயத்துல ஆத்துமாவிலே குணப்பட்டவராய், மற்றவர்களையும் குணப்படுத்துகிறவராய் அவரால் வாழ முடிந்திருக்கும். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை அவர் வந்து ஏழைகளுக்காக பயன்படுத்தல, தேவநாம மகிமைக்கென்று பயன்படுத்தல, தன்னுடைய சுயத்துக்காக மாத்திரம்தான் அந்த ஐஸ்வர்யவான் பயன்படுத்தினார். அதை பயன்படுத்தியது நிமித்தமாய் அவர் பாதாளத்தில் கஷ்டப்பட்டார். ஆனா லாசரு என்ன பண்றாரு? ரட்சிப்பின் உடையை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு, தேவன் மீது உள்ள நம்பிக்கையில, விசுவாசத்திலே பலப்பட்டவனாய், உலக பிரகாரமான வாழ்க்கையில பலவீனத்தோடு வாழ்ந்தாரு, தரித்திரமாய் வாழ்ந்தாரு, பிச்சைக்காரராய் வாழ்ந்தாரு, எத்தனையோ அவமானங்கள் நிந்தைகள் மத்தியில வாழ்ந்தாரு. ஆனா ஆபிரகாமுடைய மடியிலே தேவதூதரால கொண்டு போய் விடப்பட்டு அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தமாய் இருந்தது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சபைக்குள்ள நாம் இருக்கிறோம், நாம் குணப்பட்டு இருக்கிறோமா? ஒரு கேள்வி. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாமும் குணப்பட்டிருக்க வேண்டும். மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக நாமும் வழி நடத்த வேண்டும். இன்று நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பே இதுதான். கிறிஸ்துவின் குணப்படுத்துதலையும் சமாதானத்தையும் உலகிற்கு பகிர்ந்து. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பலனம்,
கேட்பார். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார், தேவநாம மகிமைக்கென்று நீர் பயன்படுத்தினாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்று சபைக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். சபைக்கு வெளியில குணப்படாத அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க, பலவீனத்தில் அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க, சமாதானத்தை அறியாத அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில அந்த குணப்படுத்துதலின் வார்த்தையை நாம் கொண்டு செல்கிறோமா? உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்தனா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சாட்சி கூறி இந்த அருளுரை நிறைவு செய்யும். என்னுடைய சிறு வயதிலிருந்து பலவீனத்திலே கஷ்டப்பட்டவங்க நான். எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, திருமணம் நடக்காது, பிள்ளை கிடைக்காது, வாழ்க்கையில படுத்தப்படுகிறதா இருப்பா சொல்லியிருக்காங்க. நீ காதார கேட்டிருக்கு. ஆனா அவங்க கண்களுக்கு முன்பாக என் கடவுள் என்னை உயர்த்தினார். என்னை உயர்த்துற வரைக்கும் நான் காத்திருந்தேன். 28 வருஷம், 10 வயதிலிருந்து 28 வருஷம் வரைக்கும் நான் காத்திருந்தேன் என் வாழ்க்கையில். அது வரைக்கும் போராட்டம், பலவீனம், வருஷத்துல 3-4 முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட். செலவு பண்ணுவாங்க, ஐஸ்வர்யமான போல எனக்காக செலவு பண்ணுவாங்க. ஆனா ஐஸ்வர்யம் இருந்து பலன் இல்லை. ஐஸ்வர்யம் எனக்கு பலனை கொடுக்கல, ஐஸ்வர்யம் எனக்கு சமாதானத்தை தரல, ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரல, ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில உயர்வை தரல. என் தேவன் என்னை அவருடைய புனிதத்துக்காக அழைத்தார். வந்து அப்பளிச்சேன், ஆண்டவரே என் வாழ்க்கை எப்போ மாறும்? 10 வயசுல இருந்து நான் பலவீனத்திலே இருக்கேன், என் வாழ்க்கை என்னைக்கு மாறும் நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசமா மாத்திரீங்களே, அது ஒண்ணுதான் அவர் அவர்கிட்ட பதில், வேற எதுவுமே வராது. என் பலவீனம் மாறும் ஆண்டவரே போய் கேட்பேன். ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்குறவங்கள நீங்க ஜோம் பண்ணுங்க நான் போய் கேட்பேன்னு ஆண்டவர் சொல்றது, என் கிருபை உனக்கு போதும், இதை தவிர பதிலே வராது ஆண்டவருக்கு. நான் அதை சொன்ன உடனே எதுவுமே பேச மாட்டேன். போதாண்டவர் என்னுடைய கிருபை, எனக்கு அதுவே பெரிய விஷயம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கன்னு அந்த வார்த்தையை கொண்டு பேசுங்க. யார் யாரெல்லாம் எனக்கு திருமணம் ஆகாதுன்னு பேசினாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் எனக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். நான் கேட்டது ஆண்டவர்கிட்ட, உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்று சொன்னீரே ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் அந்த சமாதானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்காகவே ஆண்டவர் அந்த திருமண வாழ்க்கையை அவர் சித்தத்தின்படி அமைத்து கொடுத்தார். உங்களை போல நேசிக்கிற ஆண்டவரே, என் உருவத்தை பார்க்க கூடாது, என்னோட தோற்றத்தை பார்க்க கூடாது, என்னுடைய பலவீனத்தை பார்க்க கூடாது. பயம், நம்மளுக்குள்ள என்னதான் இருந்தாலும் மற்றவங்க பலவீனத்தை பார்ப்பாங்க, தோற்றத்தை பார்ப்பாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் பலவீனத்தை பார்க்க கூடாது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும், என் ஜெபிக்கிற வாழ்க்கையை பார்க்கணும், அதை மட்டும் பார்த்து எனக்கு திருமணம் செய்து கொள்கிறதான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு அருமையான வாழ்க்கை துணை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததுதான் நம்ம உலகம் பேசுமே, பலவீனமா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் குழந்தை படுத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட அதையும் கேட்டேன், நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பலவீனமான பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு என் கணவரை பார்த்து யாரும் பேசிருக்கூடாது, உங்களுடைய நாம மகிமைக்கு என்று எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதற்காகவே என் தேவன் எனக்காக ஒரு குழந்தை பார்த்து கொடுத்தார், ஆண் குழந்தை கொடுத்தார். இந்த சாட்சியை நான் உங்க மத்தியில சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நானும் கிறிஸ்துவின் குணப்படுத்துதலை அடைந்ததுனாலதான், கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தை அடைஞ்சதுனாலதான் இந்த சாட்சி உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். அன்னைக்கு ஐஸ்வர்யவான் கிட்ட அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ஆனா அவன் அவனுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படுத்தினான், ஏழைகளுக்கு அவன் எந்த பிரயோஜனமும் படுத்தல அந்த ஐஸ்வர்யம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கு, பலன் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின்
யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட சொல்கிறோமா? சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்வது நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருதயங்களை குணப்படாத படிக்க, ஆத்துமாக்களை குணப்படாத படிக்க அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யவான் சரீரத்திலே நல்லா இருந்தும் ஆத்துமாவை குணப்படாமல் பாதாளத்துக்கு போனான். தரித்திரனோ சரீரத்திலே பலவீனப்பட்டிருந்தாலும் ஆத்துமாவை குணப்படுத்தப்பட்டவனாய், சமாதானத்தை அடைந்தவனாய் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போனார்னு பார்க்கணும். அதே போலதான் இங்க வந்திருக்கிறதான நாம் அனைவரும் இங்கிருந்து போகும்போது தேவனுடைய குணப்படுத்துதலையும் தேவனுடைய சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்திலே அடைந்தவர்களாய் மாத்திரமல்ல, வெளியே செல்லும்போது அநேக ஆத்துமாக்கள் குணப்படாதவர்களாய், அநேகர் சமாதானத்தை அடையாதவர்களாய், கட்டுண்டவர்களாய், விடுதலையில்லாம இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சென்று, லாசரு எப்படி ஆபிரகாமுடைய மடியிலே தேவதூதரால கொண்டு போய் விடப்பட்டாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையின் நிறைவிலே நாமும் நம்மோடு கூட அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு போய் நாம் நிறுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவரது உள்ளங்களிலே இணைந்து செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடிச்சு. ஸ்தோத்திர தகப்பனே, தேவன் தாமே எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யவானை போல அல்ல தகப்பனே. ஆண்டவரே, அந்த லாசருவை போல உடைய சமூகத்திலே ஆண்டவரே, ஆபிரகாமுடைய மடியிலே தேவதூதரால் கொண்டு விடப்பட்ட லாசருவை போல உடைய சமூகத்திலே அநேக ஆத்துமாக்களோடு கூட உடைய சமூகத்திலே வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீ பேசுங்க, நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கிறோமோ, அந்த கட்டுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, சமாதான குறைவிலிருந்து எங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து, விடுதலையை கொடுத்து, அநேகரை விடுதலைக்கு நேராய் வழி நடத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டு கரடுமுரடான பாதையில் செல்லும் பொழுது, குடும்பங்களின் சமூகத்தின் அமைதியின்மை ஏற்படும் பொழுது, கடவுளின் பாதத்தின் காட்சிகளை கற்றுத்தாரும். அமைதியற்ற சூழ்நிலைகளில் கர்த்தரே என் பலன், அவரே தாங்குவார், உனக்கார், தப்புவிப்பார் என்று நீ கிறிஸ்தவனாய் சத்துருவை எதிர்கொள்ள உதவும் தகப்பனே. திருச்சபையாய் குழுவாய் ஒன்றிணைந்து அமைதியை உருவாக்க சமாதானம் பண்ணுகிறவர்களாய் எங்களை ஏவி எழுப்பியதும் கடவுளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபையாரே, உங்களுக்கு நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்தோடனே ஐயாட்ட போய் நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு எப்படிங்க அப்படின்னு நடந்தாங்க. ஐயா சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை தானமா போட்டிருக்கு, நீங்கள் ஏமா சண்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமைலாம் கொஞ்சம் பேர் தானே வருவாங்க, சண்டேனா நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அப்போ நம்முடைய ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெண்கள் இந்த சங்கத்தில் ஐயாவோட பேசும்போது எல்லாரும் சொல்லிருக்கோம். ஐயா வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் நல்ல ஆலோசனைகள் கொடுத்தாங்க, எங்களை ஊக்குவித்தாங்க. அதனால பெண்கள் எங்கள் சார்பாக நாங்கள் போதற்கு என்னுடைய நன்றியை கொடுப்போம். அதுபோல் இன்றைய நாளிலும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி, ஐஸ்வர்யவா லாசரை பற்றி அருமையான செய்தியை நம்முடைய சாட்சி மூலமாக நம்மளோட பகிர்ந்து கொண்ட திருச்சியாளர்களுக்கும் என்னுடைய சமஸ்தர் சார்பாகவும் சபையார் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காணிக்கைக்கு ஆயத்தமாக கர்த்தருக்கு காணிக்கை படைப்போம். முதலாவது பொதுவான காணிக்கை படைக்கப்படும். பின்பு கவர் காணிக்கை, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட கவர் காணிக்கைகளை அடுத்ததாக வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த படைப்பாளரை, வாழ்வில் நீர் அளித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அது தெய்வீக பிரசனத்தில் கூடியிருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற எங்களை அன்பினாலும் மன்னிப்பினாலும் ஒருங்கிணைக்கின்ற சிறு நாணய ஐக்கிய கொடுக்கைக்காக விசேஷமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா ஐயங்களிலிருந்தும் பாரபட்சங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கொடுப்பதிலும் பெறுவதிலும் உள்ள மகிழ்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியால் மனிதர்களோடு இணைத்து வாழ எங்களை ஊக்குவிக்கும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பின் அடையாளமாக இந்த சிறு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை படைப்பதன் மூலமாக கிடைக்கும் அற்புதங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய அன்பை போல உமது படைப்புகளை அன்பினால் கனப்படுத்த எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி. ஆமென். ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். நேற்று பேராக ஐயா நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கும் பொழுது என்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, நாளைக்கு ப்ரோக்ராமை நல்லா நடத்துங்கம்மா, என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கும் சபையாருக்கும் தெரிவிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்ல மறந்துட்டு இப்போ உங்களுக்கு அதை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படங்களை வரைய உதவிய நமது சகோதரி ஈனிக்கும் ரம்யாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பவனிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாங்க, அவங்களுக்காகவும் யூத் மக்களுக்காகவும் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய ஜெபங்களை பார்க்குவேன் என்றும் உங்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் துணிச்சலோடு உண்மையை நிலைநாட்டவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கவும், உண்மையற்ற சூழல்கள் உறவுகள் ஆகியவற்றை குறித்த வாதத்தை அளித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம் முழுவதையும் நீதி, விடுதலை, சமாதானம் உருவாக அயராது பாடுபடும்படியாய் அநீதி, ஒடுக்குமுறை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தல் ஆகியவற்றின் மீது அக்கறை அருளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வலி, நிராகரிப்பு, பசி, அவமதிப்பு ஆகியவற்றால் துன்புறுவோரை ஆறுதல்படுத்தவும், அவர்களின் வலியை மகிழ்ச்சியாக மாற்றவும், உங்கள் கரங்களை நீட்டும்படியாய் அவர்களோடு இணைந்து துயரத்தில் வழிகாட்டும் வரத்தை அருளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்ய இயலாது என்று பிறரால் கூறப்படும் ஒன்றை கர்த்தரின் கிருபையால் உங்களால் செய்ய இயல்வதற்கு ஏதுவாக உலகில் உண்மையிலேயே மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நம்பும் நம்பிக்கையை அருளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்வையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் நடைமுறைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையை கொடுத்து ஒரு சிறப்பான உங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்கள் வாழ்வை படைப்புகளோடு இணைத்து பார்த்து நீர் குணப்படுத்துகின்ற அற்புதங்களையும் நீர் கொடுக்கின்ற சமாதானத்தையும் நாங்கள் எங்களோடு மட்டுமல்ல மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று உணர்த்திய தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை சிறப்பாக நடத்திய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்காகவும் உடைய வார்த்தையை சுமந்து வந்த அருமை சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையாக மாற்றி தந்ததற்காக நாங்கள் எங்களுடைய தோற்றங்களை அறிவிக்கின்றோம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே நாங்கள் மட்டும் குணப்படாமல் நாங்கள் மட்டும் உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய சமாதானத்தையும் உடனிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு படைப்புகளோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ அதற்கான ஆலோசனைகளையும் அதற்கான பெலனையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவரின் துணை எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். எங்கள் சபையாருக்காக ஆண்டவரே, வருகின்ற நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு வருகையின் நாட்களிலே நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தெய்வீகமான திருக்கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருகையின் நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக நீர் அமைத்து தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் நிகழ்வு தாளிலே போடப்பட்டது ஒவ்வொரு நிகழ்வையும் 100% நீர் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி தரும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, தீக்காயமற்ற மருத்துவமனையிலே கடந்த நாட்களிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் அருமை தாயார் ரெபேக்கா அம்மாவுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம். அவருடைய மருத்துவ தேவைகளுக்கான பொருளாதார நிறுவனங்களை சந்திக்கப்படுவதாக நாங்கள் சிந்திக்கின்றோம். அம்மாவிற்கு மிக விரைவிலே உங்கள் காயங்கள் எல்லாம் மாறி காயம் பார்த்து ஒரு காயம் மாறட்டுக்கு செஞ்ச கர்த்தர் உடைய காயங்களினாலே அவருடைய தாயாருடைய காயங்களை எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மனதிலே நல்ல துணிவையும் தைரியத்தையும் தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை எங்களோடு பயணித்து இந்த உம்முடைய கனமான ஊழியத்தை செய்த CSI யுவனேஸ்வர குருசேகரத்தின் நாயர் திரு ஜோசப் ஐயாவுடைய ஆன்ம இழைப்பாளர்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஐயாவை எழுந்து வாழும் அருமை துணைவியான குழந்தை ஆண்டவரே, திருச்சபை பிள்ளைகள் என்று ஒவ்வொருவருடைய ஆறுதலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சமீப காலத்தில் குருத்துவம் பட்டப்பட்ட ஐயா அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய ஆன்ம இழைப்பாறுதல் அடைந்து உடைய வலப்புறத்திலே ஆபிரகாமின் மடியிலே அமரப்பட்ட லாசருவை போல நம்முடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு இழைப்பாறுதலை திருப்படியாகவும் ஐயா இடத்தை விட்டு சென்றிருக்கிற அந்த குடும்பத்தினருடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை கட்டமைக்கும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஐயாவுக்கு நடக்க இருக்கிற இந்த இறுதி நல்லிடத்த ஆராதனை முழுவதும் இந்த கடத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லாம் நல்ல முறையில் நடக்க இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த வரையில் நேற்று தினத்திலும் எங்களுடைய நாளைய அலுவலக பயன்பாட்டிற்காக காணிக்கையாக மேசை நாற்காலிக்கு கொடுத்த எங்களுடைய இளைஞர் இன்பராஜ் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு 30, 60, 100 நம்முடைய ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் நிகழ்வு தாளிலே போடப்பட்டது போல 20, 21, 22ஆம் தேதி உணவு கொடுக்க ஒப்புக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இன்பராஜ் குடும்பத்திற்காக, சாம்ராஜ்யா குடும்பத்திற்காக, ஆண்டவரே பாலகிருஷ்ணன் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தின் பிள்ளைகளை உடைய ஆசீர்வாத கடலினால் வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த வருகை நாட்களிலே எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட சபையாளர்களிலே நீ ஏவுதல் செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை சிறப்பாக நடத்த கிருபை தந்த பெண்களே சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் என் வேலனை தந்தை இதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசனத்தின் ஆளுகைக்குள்ளாக எங்களை உட்படுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக என்று கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமன் கிடைக்கும் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆசீர்வதிப்பதாக, செய்யப்படுவதாக.
சோதனைக்கு பிரவேசிக்கப்படாது, ஆனாலும் தீர்மானிக்கப்படும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் முறையில் சுவாமி. ஆமென். உங்களோடு இருப்பார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை தமது திருமுகத்தை பிரகாசிக்க செய்து உன்னிடம் இருவர்களாயிருப்பார். தமது திருமுகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் பெண்களுக்கு கடைசி காசின் ஐக்கிய ஆராதனையின் நிறைவு பாடலாக ஞானப்பாடல் 261 எல்லாம் கர்த்தாவின் கைக்கு முதல் 2 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 261. கடவுள் நம்மை குணப்படுத்தி இருக்கிறார். நம்ம சமாதானத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். உள்ளவரை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
எல்லாரும் நான் முடிச்சுட்டு உள்ள பிறகு உங்களுக்கு தேடி இருக்கிறது செயலர் குடும்பத்தின் சார்பாக